நண்பா, இன்றைக்கி நான் பீஃப் பிரியாணி வைக்க போகிறேன். பாருங்கள் நண்பா, இங்கே வந்து பெப்பர் வச்சுருக்கிறேன். பெப்பர் ஒரு 2 கிராம் போட்டிருக்கேன். இது ஒரு 1 கிராமு கிராம்பு, ஏலக்காய் ஒரு ஒரு 1 கிராம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2 கிராமு பட்டை. ஸோ 2 வெங்காயம். ஓகே நண்பா. ஸோ பே லீஃபு ஒரு கிராம். ஸோ தக்காளி 1. ஓகே நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு. ஒரு விளையாட்டு விளையாடலாம் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே ரம்ஜானு. ஸோ இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ண சொல்ல முடியாது. இன்றைக்கி புதன்கிழமை சவுதியில் கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஈத் பெருநாள். ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஈதெல்லாம் நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு. ஓகே நண்பா. ஸோ அதனால் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அரிசியும் ஊற வைக்கணும். ஓகே நண்பா. ஸோ நண்பா ஏற்றியாச்சு. ஸோ ஆயில் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் காய்ட்டும், தண்ணியாக இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி பீஃப் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ நான் இருக்கிறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் வேறு லெவலில் இருக்கும் தமிழ்நாடு ஸ்டைலில். ஓகே, ஸோ இது மறக்காமல் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஸோ அப்போ ஒரு இது பண்ணுறேன். அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமம். ஸோ சட்டி காஞ்சிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஆனியன் போட்டுடலாம். ஆயில் போட மாட்டேன், ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா அப்படியே ஸோ நண்பா ஆனியனை போட்டுடுறேன். ஆனியன் கொஞ்சம் போட்டிங்கன்னா அப்படியே இதில் இந்த தண்ணிலாம் கொஞ்சம் இறங்கும். ஸோ அதனால் அதில் போட்டுருவோம். சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக சீக்கிரம் வந்துடும். ஓகே நண்பா. டொமேட்டோ, இது உப்பும் போட்டுடலாம். அப்படியே நம்ம உப்பு போட்டுறேன். தேவையான அளவு போட்டாச்சு. அது கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாம். ரைஸ் 1/2 கிலோ போட்டுக்கலாம் நம்ம. 1/2 கிலோ. ஸோ நம்ம பீஃபு அடியாச்சு. மஞ்சள்லாம் போட்டு அப்படியே அடிச்செல்லாம் வச்சுட்டேன். இப்போது அரிசியை ஊற போட்டுறோன்னு தான். ஸோ தண்ணி கொஞ்சம் அப்படியே ஊற்றிப்போம். ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அரிசி ஊற போட்டுருக்கோம். இது வந்து ஒரு அரிசியை ஊற வச்சாச்சு. ஸோ இது 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வைக்கணும். ஓகே நண்பா. ஊறட்டும். ஸோ நம்ம ஆயில் ஒரு 50லேருந்து ஒரு 70 மில்லி அந்த மாதிரி போட்டுங்க. நல்லா தண்ணி வடிச்சிருச்சு. இப்போ தான் நான் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ தான் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ 50 ml - 70 ml போட்டுங்க. ஸோ இந்த கரண்டி 3 கரண்டி போட்டிருக்கேன். நெய்யும் இருக்குது, நெய்யும் போடுவேன். ஓகே நண்பா. திண்டுக்கல் பீஃப் பிரியாணி. ஓகே நண்பா. ஸோ
திண்டுக்கல் பீஃப் பிரியாணி இல்லை, நீங்கள் திருச்சி ஸ்டைல், திருச்சி பிரியாணி. ஸோ இது வச்சுக்கலாம். ஸோ இதோட பட்டை கிராம்லாம் போட்டுடலாம் நம்ம. ஸோ பட்டை கிராம் இங்கே வச்சுருக்கிறோம். இது போட்டோம்னா பேலி பட்டை எல்லாமே இருக்குது. பெப்பரு, மிளகு எல்லாம், கிராம்பு, ஏலக்காய். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுருவேன், டிஸ்பிளேலையும் போட்டுருவேன். இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ எல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும். பார்த்தீங்கன்னா எப்படி எண்ணெய் போட்டோன்னா, ஏன்னா எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தை காமிச்சிட்டிங்கன்னா உப்பு போட்டுருணும். அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். பச்சை போட்டாச்சு. ஸோ நண்பா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு எப்பயுமே பிரியாணியில் வந்து இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகும், பூண்டு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 30 ml போட்டிருக்கேன். நண்பா இதாகும். நல்லா கலந்துட்டு இருக்கு. ஸோ இதோட கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி புதினாவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி போட்டுருங்க. என்னோடய கை கொஞ்சம் சேர்த்து உங்கள் கை கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். ஸோ தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி போட்டுங்க நம்ம, பெரிய தக்காளியாக. நம்ம இதோட மட்டன் போட்டுடலாம். பீஃபு சாரி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம பீஃப் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பிடிக்கிட்டோம். 1 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே நண்பா. நம்ம இதோட லெமனும் போட்டுக்கலாம். லெமனும் பிடிஞ்சாச்சு. நம்ம லெமன் ஒரு அரை போட்டுருங்க. இதுவும் போடுறேன்னா தயிர் 170 கிராம் போடுவோம். ஓகே நண்பா, போட்டாச்சு. ஸோ நண்பா நெய்யும் போட்டுறோம். நெய் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம தயிர் போடுறோம். ஏற்கனவே லெமன் போட்டிருக்கேன் 100 ml. ஸோ இது வந்து 170 அல்முராய். ஓகே நண்பா, அப்புறமா 170 கிராம் இது. ஸோ அதனால் நான் 100 எடுத்துருக்கேன். ஸோ நம்ம அரிசி கழுவிட்டு இருக்கோம். நம்ம
ஸோ நம்ம கறி நல்லா வந்துருக்கு. ஸோ இப்போது மசாலா போட்டுடுறேன். ஸோ சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுங்க. காரம் ஜாஸ்தி வேணுமா 1.5 ஸ்பூன் போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டேன். ஒரு 5 கிராம். ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. கறி பவுடரு சில்லி மிளகாத்தூள் போட்டாச்சு. கறி போட்டுருக்கு. இது ஒரு ஸ்பூன் போட்டுங்க. மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டோம் 1 ஸ்பூனு. மல்லித்தூள் ஒரு 10 கிராம் போட்டுங்க. ஸோ 1 கிலோ ரைஸு. ஓகே நண்பா. ஸோ இப்போ திண்டுக்கல் பிரியாணி மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுங்க. நான் திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணுறேன். ஓகே நண்பா போட்டாச்சு. ஸோ அடுத்தது கரம் மசாலா போட்டுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுங்க. கரம் மசாலா போட்டாச்சு. எல்லாம் 10 கிராம் போட்டுங்க நண்பா. கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும் பிரியாணியில். ஸோ ஓகே நண்பா. ஸோ கிண்டு நல்லா கிண்டணும். கேமரா பிடிச்சிட்டு கிண்ட முடியல. ஓகே பாருங்கள் பொறுமையாக. ஸோ நண்பா பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிடலாம். கறியும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஸோ தண்ணி ஊற்றி நீரானு தான். ஓகே நண்பா. ஸோ நான் 1 கிலோ போட்டிருக்கேன். 3 கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிளாஸில் 3 கிளாஸ் போட்டிங்கன்னா நீங்களே கவுண்டிங் பண்ணிங்க. 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ 1.5 கிளாஸு 3, 4, 5, 5.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஓகே நண்பா. நண்பா தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிங்க. உப்பு இருந்தால் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஜாஸ்தி கொஞ்சம் போட்டுக்குங்க கரெக்டாக. ஓகே நண்பா. ஸோ நான் இன்னும் தண்ணி ஊற்றணும். கண்டினியூ பாருங்கள். கேமரா கையில் பிடிச்சிட்டு இது ஊற்ற முடியல. ஓகே நண்பா. ஸோ என்னோடய ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. நேற்று பஜாருக்கு போனேன். இந்த தாய்ஃப் சூப்புக்கு சரியான கூட்டமாக இருந்தது. அதுவும் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. அதனால் கையில் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் அவங்களால தண்ணி ஊற்றுற காமிக்க முடியாது. 1 கிளாஸ் மட்டும் ஊற்றிருக்கேன். அது கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ 5.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன் நண்பா. இப்போ கவர் பண்ணிடலாம். ஊற்றி வச்சிடலாம். ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ இது கொஞ்சம் மூடிட்டா ஓகே. கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. இன்னும் அரிசி தான் போடணும். கொஞ்சம் தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் தண்ணி அரிசியாக போட்டுருந்தேன். ஓகே நண்பா. கண்டினியூவாக பாருங்கள். ஸோ மக்களே கொதிச்சிருச்சு. நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. ஸோ ரைஸை போட்டுடலாம். ரைஸ் நல்லா பிறகு
அரிசி போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்காவும் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அரிசி போட்டாச்சு. தண்ணி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் தண்ணி ஓகே. ஸோ வெந்துடும். ஸோ கிண்டிட்டு எதுக்கு கிண்டுறோன்னா இல்லாட்டி இந்த இதெல்லாம் அப்படியே மேலே உட்காந்துரும். ஸோ அதனால் கிண்டி விடுறேன். ஓகே நண்பா. ஸோ ரொம்ப கிண்டினா அரிசி ஒடிஞ்சிரும். ஸோ பிரியாணி. ஸோ உப்பு இருக்கா இப்போதைக்கு பார்த்துக்கணும். ஓகே நண்பா. உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு எனக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி வேணும், கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பா. ஸோ முடிகிறாங்க தான். இன்றைக்கி ஒரு விளாட்டு, இன்றைக்கி ஒரு பிடி பிரியாணி, பீஃப் பிரியாணி பயங்கரமாக ஒரு டேஸ்ட் சாப்பிட்டோம். ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ முடிகிறேன். இது கேப் ஆவி போகாமல் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 25 மினிட்ஸ் குக் ஆகிரும். அதுக்கப்புறம் தம் ஒரு 20 நிமிஷம் போட்டுடலாம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா பிரியாணி ரெடியாகிட இப்போ தம்மு போடணும். ஸோ கிண்டி விட்டுக்கிறேன். ஓகே நண்பா. இருக்கிறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. சரி கிண்டி விடுறோன்னா கிண்டி விட்டால் தான், இல்லாட்டினா கறியெலாம் ஒரே சைடு பின்னிட்டுருக்கும். ஓகே நண்பா. நான் குக்கரில் போட்டுட்டு கறியை கொஞ்சம் வேக வச்சுருக்கணும், அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ தம்மு போட்டால் கரெக்டாக வந்துடும் ரைஸு நண்பா. ஸோ நண்பா இப்போ மேலே தூவி விட்டுலாம். அது கார்னிஷ். ஸோ அப்படியே தம்மு போட்டுறவனு தான் கரெக்டாக இருக்குது. ரைஸ் பாருங்கள் அப்படியே முத்து மாதிரி இருக்குது, அப்படியே பூ மாதிரி. அப்படியே தம் போட்டால் கரெக்டாகிடும். ஸோ இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். வேறு லெவலாக இருக்கும் போல். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா எப்படி இருக்கணும். ஸோ முடிவை போட்டுடலாம்னா தம்மு போட்டுடலாம்பா. இதுதான் ஸ்டைலு. 8 பிளேட் மூடிட்டான். ஏர் வெளியில் போகக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே தண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம தம் போடுறேன், லைட்டாக வச்சிடலாம். அப்போ தான் ஏர் வெளியில் போகக்கூடாது. நண்பா இன்னும் ரெடி பண்ணி தம் போட்டியாச்சு. ஸோ இன்னும் சாப்பிட்ற வேலை தான். ஓகே நண்பா. ஸோ தம்மு வந்து ஒரு 20 மினிட்ஸ். ஓகே 20 to 25 மினிட்ஸ் தம் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி பாடு ஓடிட்டு. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா தம் முடிஞ்சிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸோ 25 நிமிஷம் ஓகே ஆயிடுச்சு. 15 to 25 தம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ வேண்டாம். ஸோ கொஞ்சம் நல்லா டம்ளர் தான் ஆகட்டும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி நண்பா ரெடி ஆகிடுச்சு. தம் எடுக்கிறேன், முடிச்சிடலாம் தான். ஓகே மக்களே பாருங்கள். சரி நண்பா. ஸோ மக்களே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிற வேலை தான் எனக்கு. ஓகே மக்களே, இது வந்து திருச்சி பிரியாணி. செம்மையாக இருக்குது பாருங்கள் நண்பா. இந்த சைட்லேருந்து எப்பயுமே உடைக்கணும். வேறு லெவலாக இருக்குது.
ஓகே பாருங்க, சைஸு அப்படியே பக்காவாக இருக்குது. ஸோ இதுதான் ஸோ ஃபுல் ப்ரூஃப். ஸோ கறி பெருசு பெருசு போட்டாலும் சின்னதாகிடுச்சு நண்பா. ஸோ ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம், உடஞ்சிடும் ரைஸு சாப்பிடும்போது சாப்பிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிரியாணி, திருச்சி பிரியாணி. ஓகே நண்பா, கலரும் பாருங்கள் அப்படியே எதுவுமே நான் கலர் போடல, மசாலா கலர் தான். சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது நண்பா. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். நானும் இருக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி விளையாட்டு விளாட்லாம் நண்பா. ஸோ இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் சூப்பராக. இன்றைக்கி ரம்ஜான். ஓகே நண்பா, ஸோ ரம்ஜான் பிரியாணி போட்டாச்சு. ஸோ நண்பா பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஸோ இன்றைக்கி ஒரு டேஸ்ட் பார்க்கலாம் நண்பா. ஸோ செம்மையாக ஒரு பிடிக்கிறோம் நண்பா. ஸோ मटन இருக்குது. अरे क्या यार ये डोर बिल्कुल. ஸோ நண்பா சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் கேரட் இதெல்லாம் போட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு விளையாடிடலாம். ஓகே மக்கா. ஸோ குளிக்கலாம். ஸோ பாருங்க செம்மையாக இருக்குது நண்பா, வேறு லெவலாக இருக்கும் போல். ஓகே நண்பா. ஸோ நண்பா செம்ம லெவலாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பீஃபு நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக இருக்குது. உப்பு மசாலா எல்லாமே இந்த கலரும் சேஞ்ச் ஆகலை. பிரியாணி கலரும் இந்த எதுவுமே கலர் போடலாம், அந்த மசாலா கலர் தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குணும்பா. ஸோ இதே மாதிரி நீங்களே வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இன்றைக்கி எனக்கு ரம்ஜான், ஈத் முபாரக் எல்லாத்துக்கும். எனக்கு நீங்கள் ஈத் முபாரக் சொன்னீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈது. ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ என்னோடய சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் அந்த ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நண்பா. ஸோ இது என்ன. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் கைர்.